பொதுவாக ஒரு மருத்துவ பரிசோதனையை பற்றி பேசும்போது அதில் ஒரு துல்லியம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு மருத்துவரிடம் செல்கிறீர்கள், உங்கள் கை உடைந்திருந்தால் எக்ஸ்ரே கருவியின் வழியாக பார்க்கும்போது அந்த முறிவு ஒரு தெளிவான வெள்ளைக்கோடாக தெரியும். ஆமாம், அது மிகவும் வெளிப்படையான ஒரு விஷயம். ம். மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இதோ முறிவு இங்கே இருக்கிறது, இதற்கு இதுதான் தீர்வு என்று மிக எளிதாக கூறிவிடுவார் அல்லவா? மனித மனம் இப்படிப்பட்ட துல்லியத்தையே எப்போதும் விரும்புகிறது. உண்மைதான். விஷயங்கள் கண்களுக்கு புலப்படுவதாகவும் எளிதில் வகைப்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதுதான் நம் மூளை எப்போதும் தேடுகிறது. ஒரு பிரச்சனை என்றால் அதற்கான காரணம் திட்டவட்டமாக தெரிய வேண்டும். அது நமக்கு ஒருவித ஆறுதலை தருகிறது. ஆனால் மனித மூளை மற்றும் உளவியல் சார்ந்த நரம்பியல் அல்லது ஆழமான மனவடுக்கள் போன்ற விஷயங்களுக்குள் நீங்கள் நுழையும் போது திடீரென்று அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாமல் போய்விடுகிறது. நிச்சயமாக. எந்த இடத்தில் பிரச்சனை என்று உங்களால் துல்லியமாக கைவிரல் நீட்டிக்காட்ட முடிவதில்லை. நோயறிதல் நிலப்பரப்பு என்பது மிகவும் மங்கலாகவும் சிக்கலாகவும் மாறிவிடுகிறது. இதை மருத்துவத்துறையில் மிகவும் குழப்பமான நிலப்பரப்பு என்று வரையறுப்பார்கள். புற உடலை கடந்து மனதின் ஆழத்திற்குச் செல்லும்போதே இந்த நிலைமை என்றால், பிரபஞ்சத்தின் தோற்றம், அனைத்தையும் ஆளும் பரம்பொருளின் இயல்பு போன்ற அதீத சூட்சுமமான விஷயங்களை ஆராய முற்படும்போது அந்த நிலப்பரப்பு எவ்வளவு மங்கலாக இருக்கும் என்று நேயர்களாகிய நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஓ, அது ஒரு மாபெரும் புதிர். ஆமாம், அறிவியலின் எக்ஸ்ரே இயந்திரங்களை வைத்து பார்க்க முற்படும்போது அங்கு நமக்கு எந்த தெளிவும் கிடைப்பதில்லை. அதனால்தான் இன்று இந்த ஆழமான தத்துவ பகுப்பாய்வின் மூலம் அந்த மங்கலான நிலப்பரப்பை தெளிவுபடுத்தப் போகிறோம். இதற்காக சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி பரமார்த்தானந்தா ஆகியோரின் மிக ஆழமான உரைகளை அடிப்படையாகக் கொண்டு பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகம் என்ற பகுதியின் சாராம்சத்தை நாம் அலச உள்ளோம். மிகவும் அற்புதமான ஒரு பகுதி இது. நமது முக்கிய நோக்கம் என்னவென்றால், வேதாந்தத்தின் மையக் கருத்தான தத் த்வம் அசி, அதாவது அதுவே நீ என்ற மகாவாக்கியத்தில் உள்ள தத் என்ற சொல் குறிக்கும் இறைவனின் உண்மையான இயல்பை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுவதுதான். கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் துவம் என்ற பதத்தால் குறிப்பிடப்படும் ஜீவனை பற்றியும் மனிதனின் கவலைகள், கர்மயோகம் ஆகியவற்றை விளக்குகின்றன. ஆனால் அதை தொடரும் அடுத்த 6 அத்தியாயங்கள் தத் எனப்படும் ஈஸ்வரனை பற்றி பேசுகின்றன. அதாவது இறைவனைப் பற்றி. சரியாக சொன்னீர்கள். இங்கு ஈஸ்வரன் 2 இயற்கைகளின் கலவையாக கூறப்படுகிறார். ஒன்று பரா பிரகிருதி, அதாவது மாற்றம் இல்லாத தூய சைதன்யம் அல்லது அறிவை குறிக்கும் உயர்ந்த நிலை. மற்றொன்று அப்பரா பிரகிருதி, அதாவது மாற்றம் அடையும் ஜடம் அல்லது பொருளை குறிக்கும் தாழ்ந்த நிலை. ஒரு நிமிடம், இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பாக. பிரபஞ்சத்தின் படைப்புக்கு இறைவனே நிமித்த காரணமாகவும், அதாவது படைக்கும் அறிவாகவும் இருக்கிறார். அதே சமயம் அவரே உபாதான காரணமாகவும், அதாவது படைப்பிற்கான மூலப்பொருளாகவும் விளங்கிறார் என்பதுதான் இதன் அடிப்படை தத்துவம். சற்று பொறுங்கள். நிமித்த காரணம் மற்றும் உபாதான காரணம் என்ற 2 பதங்களை பயன்படுத்தினீர்கள். இதை நேர்கள் இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள். ஒரு தச்சரை எடுத்துக்கொள்வோம். ஒரு மேசையை உருவாக்க தச்சரின் அறிவு தேவை. அந்த அறிவை நிமித்த காரணம் என்று சொல்லலாம். ஆனால் மேசையை உருவாக்க அவருக்கு மரம் என்ற மூலப்பொருள் தேவை. மரம் என்பது உபாதான காரணம். இங்கு தச்சர் வேறு, மரம் வேறு, இரண்டும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வருகின்றன. ஆனால் நீங்கள் இறைவனே அறிவாகவும் இருக்கிறார், மூலப்பொருளாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேதாந்தம் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை கையாளுகிறது. அதாவது, ஒரு சிலந்தியை நினைத்து பாருங்கள். ஒரு சிலந்தி வலையை பின்ன நினைக்கும்போது அது வேறு எங்கோ சென்று வலையை பின்னுவதற்கான நூலை விலைக்கு வாங்குவதில்லை. ஓ ஆமா, தனக்குள்ளே இருந்துதான் உருவாக்குகிறது. மிகச்சரி. தனக்குள்ளேயே இருக்கும் சுரப்பியிலிருந்து நூலை உருவாக்கி தன் அறிவைக் கொண்டு வலையை பின்னுகிறது. சிலந்தி எவ்வாறு வலைக்கு படைப்பாளராகவும் வலையின் மூலப்பொருளாகவும் இருக்கிறதோ அதுபோலவே ஈஸ்வரனும் இந்த பிரபஞ்சத்தை வேறெங்கோ இருந்து படைக்காமல் தன்னுள்ளிருந்தே உருவாக்குகிறார். உபநிடதங்கள் இதைத்தான் கூறுகின்றன. அப்படியானால் பிரம்மஞ்சத்தில் நாம் காணும் அனைத்துமே, அதாவது நான் பயன்படுத்தும் இந்த ஒளிவாங்கி, நேயர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அலைபேசி, என் உடல், என் மூளை என எல்லாமே இறைவனின் வெளிப்பாடுதான். 100க்கு 100 உண்மை. இறைவனே அந்த மூலப்பொருளாக மாறியிருக்கிறார் என்றால்
எல்லாமே இறைவன்தான். இந்த சிந்தனை எவ்வளோ பிரம்மாண்டமானது! இது மனித அகங்காரத்தை ஆட்டம் காணச் செய்கிறதல்லவா? இதை நான் செய்தேன், இது என்னுடைய திறமை என்று நாம் மார்தட்டிக் கொள்ளும் அத்தனை பெருமைகளும் அடிப்படையில் இறைவனுடையதே என்றாகிவிடுகிறது. அதுதான் இந்த அத்தியாயத்தின் ஆழமான படிப்பினை. இதுவே விபூதி யோகத்தின் முதல் படியாகும். உலகிலுள்ள அனைத்தும் இறைவனின் வெவ்வேறு வடிவங்களே என்பதை உணரும்போது அகங்காரத்திற்கு அங்கு இடமே இல்லாமல் போய்விடுகிறது. சரி, எல்லாமே இறைவன்தான், நாம் அனைவருமே அந்த இறைவனின் வெளிப்பாடுதான் என்றால் ஏன் அந்த இறைவனை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை? இது ஒரு நல்ல கேள்வி. கீதையில் பகவான் கிருஷ்ணர் அகம் ஆதிரி தேவானாம் என்கிறார். அதாவது தேவர்களாலும் மாபெரும் மகரிஷிகளாலும் கூட என்னுடைய தோற்றத்தை முழுமையாக அறிய முடியாது, ஏனெனில் நானே அவர்களுக்கு ஆதி காரணம் என்கிறார். ஆமாம். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு உலகியல் உதாரணம்தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு தந்தை தனது பிரம்மாண்டமான திருமணத்தை பற்றி தன் மகனிடம் எவ்வளவுதான் விவரித்து கூறினாலும் அந்த மகனால் அந்த திருமணத்தை முழுமையாக உணர முடியாது. ஏனென்றால் அந்த சம்பவம் நடக்கும்போது அவன் பிறக்கவே இல்லை. இந்த உதாரணத்தின் அடிப்படையில்தான் மகரிஷிகளால் இறைவனை அறிய முடியவில்லை என்று பொருள் கொள்ளலாமா? நீங்கள் குறிப்பிட்ட தந்தையும் மகனும் தொடர்பான உதாரணம் கால அடிப்படையில் ஒருவன் தனக்கு முந்திய நிகழ்வை அறிய இயலாது என்பதை மிகச் சரியாக உணர்த்துகிறது. ஆனால் இதை வேதாந்த ரீதியாக இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். இன்னும் ஆழமாகவா? எப்படி? இது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள அறிவின் வேறுபாட்டை விளக்குகிறது. தத்துவார்த்தமாக சொல்வதானால் இது உபாதி என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. உபாதி என்றால் என்ன? இந்த வார்த்தையை நாம் ஆன்மீக நூல்களில் அடிக்கடி கடந்து செல்கிறோம். ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெளிவாக விளக்க முடியுமா? உபாதி என்பதை ஒரு வடிகட்டி அல்லது ஒரு வண்ண கண்ணாடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தூய்மையான நிறமற்ற ஒளியின் முன் ஒரு சிவப்பு கண்ணாடியை வைத்தால் அந்த ஒளி சிவப்பாக தெரியும் அல்லவா? ஆமாம், சிவப்பாகத்தான் தெரியும். இங்கு அந்த சிவப்பு கண்ணாடிதான் உபாதி. அது ஒளியின் தன்மையை மாற்றுவது போல் ஒரு தோற்றத்தை தருகிறது. ஒரு ஜீவனின், அதாவது சாதாரண மனிதனோ தேவனோ அல்லது முனிவனோ, அவனது அறிவு என்பது அவ்வித்யை எனப்படும் அறியாமையாலும் அவனது புத்தி என்ற உபாதியாலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓ, வரையறுக்கப்பட்டுள்ளதா? ஆமாம். இந்த வரையறுக்கப்பட்ட தன்மையால்தான் அவர்களை கிஞ்சிட்ஞர்கள் என்று வேதாந்தம் அழைக்கிறது. அதாவது மிக குறைந்த வரையறுக்கப்பட்ட அறிவுடையவர்கள். புரிகிறது. மனிதர்களின் பார்வையிலுள்ள கண்ணாடி அவித்யை என்ற தூசியால் அடைபட்டுள்ளது. அதனால் அவர்கள் குறைந்த அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரனின் நிலை என்ன? அவருக்கு உபாதி இல்லையா? ஈஸ்வரனுக்கும் உபாதி இருக்கிறது. ஆனால் ஈஸ்வரனின் உபாதி மாயையால் ஆனது. அவித்யைக்கும் மாயைக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. மனிதனை ஆட்கொள்ளும் அவித்யைக்கு ஆவரண சக்தி என்றொரு தன்மை உண்டு. ஆவரண சக்தி என்றால்? அதாவது உண்மையை கண்ணை கட்டி மறைக்கும் தன்மை. ஒரு அடர்ந்த மேகம் சூரியனை மறைப்பது போல அவித்யை மனிதனுக்கு உண்மையை மறைக்கிறது. ஆனால் ஈஸ்வரனின் மாயைக்கு அந்த மறைக்கும் தன்மை இல்லை. அது ஆவரண சக்தியற்றது. அதற்கு வெறும் தோற்றுவிக்கும் சக்தி, அதாவது விக்ஷேப சக்தி மட்டுமே உண்டு. மறைக்கும் தன்மை, தோற்றுவிக்கும் தன்மை என்ற இந்த இரண்டு சக்திகளுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு உதாரணத்தின் மூலம் கூற முடியுமா? நிச்சயமாக. நீங்கள் இருட்டில் நடந்து செல்லும்போது கீழே கிடக்கும் ஒரு கயிற்றை பார்த்து அதை ஒரு பாம்பு என்று எண்ணி பயப்படுகிறீர்கள். இங்கு இருள் என்பது கயிறு என்ற உண்மையை உங்களை விட்டு மறைக்கிறது. இது ஆவரண சக்தி. சரி. அதே இருள் கயிற்றின் மேல் பாம்பு என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறது. இது விக்ஷேப சக்தி. மனிதர்கள் இந்த இரண்டிலுமே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரனுடைய மாயை எதையும் அவரிடமிருந்து மறைப்பதில்லை. அதாவது அவருக்கு உண்மை தெரியும் என்கிறீர்கள். ஆமாம். அவர் ஒரு மாய வித்தைக்காரரைப் போல வித்தையை உருவாக்குகிறார். ஆனால் அந்த வித்தையின் உண்மையான இயல்பு அவருக்கு தெரியும். ஆகையால் அவர் சர்வஜ்ஞராக, அனைத்தையும் முழுமையாக அறிபவராக, காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அருமை. ஒரு சிறிய தூசு படிந்த கண்ணாடியைக் கொண்டு பிரம்மாண்டமான சூரியனை எப்படி முழுமையாக பார்க்க முடியும்? அதனால்தான் தேவர்களாலும் முனிவர்களாலும் இறைவனை முழுமையாக அறிய இயலாது. மிக தெளிவான விளக்கம். இறைவன்தான் அனைத்திற்கும் மூலகாரணம், அவரே சர்வஜ்ஞராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 10வது அத்தியாயத்தில் மத்த ஏவ பவந்தி என்றொரு வரி வருகிறது. ஆமாம், வருகிறது.
புத்தி, ஞானம், மதிமயக்கமின்மை, பொறுமை, சுகம், துக்கம், பயம், பயமின்மை என மனித மனத்தின் அனைத்து உணர்வுகளும் நிலைகளும் இறைவனிடமிருந்தே தோன்றுகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. இங்குதான் ஒரு பெரிய முரண்பாடு எழுவதாக நான் உணர்கிறேன். என்ன முரண்பாடு? சற்று சிந்தித்துப் பாருங்கள். இன்பமும் நற்குணங்களும் பொறுமையும் இறைவனிடமிருந்து வருகின்றன என்பதை நாம் அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வோம். ஆனால் துன்பம், பயம், அறியாமை, வன்முறை போன்ற கொடூரமான உணர்வுகளும் நிகழ்வுகளும் இறைவனால்தான் உருவாக்கப்படுகின்றன என்றால், மனிதர்கள் செய்யும் பாவங்களுக்கும் இந்த உலகின் அத்தனை அவலங்களுக்கும் இறைவனே பொறுப்பாகிறாரா? இது இறைவனின் கருணை என்ற தத்துவத்திற்கே முற்றிலும் முரணாகத் தெரியவில்லையா? உலகின் அனைத்து தத்துவ விசாரணைகளிலும் மதங்களிலும் எழுப்பப்படும் மிக அடிப்படையான மற்றும் ஆழமான கேள்வி இதுதான். துன்பத்திற்கும் பாவங்களுக்கும் இறைவன் பொறுப்பா? இதை புரிந்து கொள்ள நாம் ஈஸ்வரன் என்பவன் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் வெறும் சாட்சி அல்லது இருப்பு என்பதை மட்டுமே உணர வேண்டும். இருப்பு நிலை மட்டும்தானா? ஆமாம், இருப்புத்தன்மை, அதாவது சத். இதை தங்கம் மற்றும் ஆபரணங்களின் உதாரணத்தின் மூலம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தங்கம் உதாரணமா? அது எப்படி பொருந்தும்? தங்கம் எவ்வாறு அனைத்து வகையான ஆபரணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோலவே ஈஸ்வரன் அனைத்திற்கும் இருப்புத்தன்மையை வழங்குகிறார். ஒரு தங்க கிரீடமாக இருந்தாலும் சரி, ஒரு குற்றவாளியை சிறைப்படுத்தும் கைவிலங்காக இருந்தாலும் சரி, இரண்டிற்கும் அடிப்படை அதே தங்கம்தான். உண்மைதான். அதற்காக ஒருவரை சிறைப்படுத்துவதற்கும் அந்த தங்கம் பொறுப்பாகுமா? இல்லையல்லவா? அதாவது தங்கம் என்பது நடுநிலையானது. அது எந்த வடிவத்தை எடுக்கிறது, எந்த செயலுக்கு பயன்படுகிறது என்பது அதை பயன்படுத்துபவரை பொறுத்தது. சரியாக சொன்னீர்கள். இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். ஒரு அறையில் மின்சாரம் இருக்கிறது. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி ஒருவன் மருத்துவமனையில் உயிர்காக்கும் இயந்திரத்தை இயக்குகிறான். சரி. அதே மின்சாரத்தை பயன்படுத்தி வேறொரு இடத்தில் ஒருவருக்கு மின்சார நாற்காலியில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அந்த உயிர் பிழைப்பதற்கும் இந்த உயிர் போவதற்கும் மின்சாரம் காரணமல்ல. மின்சாரம் என்பது இயங்குவதற்கான ஒரு ஆற்றல் மட்டுமே. மிக சரியான ஒப்பீடு. அதுபோலவே மனிதர்களின் சுகமும் துக்கமும் அவரவர் செய்யும் கர்ம வினைப்படியே அமைகின்றன. ஆனால் அந்த செயல்கள் இயங்குவதற்கான மேடையையும் அந்த உணர்வுகள் இருப்பதற்கான அடிப்படை இருப்புத் தன்மையையும் ஆற்றலையும் வழங்குபவர் ஈஸ்வரனே. இறைவன் ஒரு சார்பற்ற சாட்சியாக அனைத்திற்கும் ஆதாரமாக மட்டுமே இருக்கிறார். ஓ, இந்த தங்கம் மற்றும் மின்சாரம் தொடர்பான உதாரணங்கள் விஷயத்தை மிக தெளிவாக்குகின்றன. நம் செயல்களுக்கான விளைவுகளை நாமே அறுவடை செய்கிறோம். ஆனால் அந்த செயல்களை செய்வதற்கான தன்னுணர்வை, அறிவை, களத்தை இறைவன் அமைக்கிறார். சரியாக புரிந்து கொண்டீர்கள். அப்படியானால் இந்த அறியாமை என்னும் இருளிலிருந்து, நம் கர்ம வினைகளின் சுழற்சியிலிருந்து மனிதன் எப்படித்தான் விடுபடுவது? அதற்கும் கீதையில் விளக்கம் இருக்கிறது. ஆமாம், ஞான தீபம் பற்றி கிருஷ்ணர் கூறுகிறார். ஆம், ஏழை முழுமையுழ்வைச் சரணடைந்தவர்களுக்கு அவர் புத்தி யோகத்தை வழங்குவதாகவும், அவித்யை இருளை நீக்க இறைவன் அகத்தினுள் ஞான தீபத்தை ஏற்றி வைப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இங்கு மீண்டும் ஒரு நடைமுறைச் சிக்கல் எழுகிறது. என்ன சிக்கல்? மனித மனம் என்னும் இருண்ட கோவிலுக்குள் இறைவன் நேரடியாக வந்து ஒரு தீக்குச்சியை உரசிக் கொளுத்துகிறாரா? நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் வெறும் சடங்குகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இறைவன் மாயாஜாலமாக இந்த ஞான தீபத்தை நேரடியாக நமக்குள் ஏற்றி விடுவாரா? இந்த ஞான தீபம் ஏற்றப்படும் செயல்முறை எப்படி நிகழ்கிறது? இங்குதான் நாம் வார்த்தைகளின் நேரடி பொருளை தாண்டி அதன் தத்துவார்த்த பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். ஞான தீபம் என்பது இருட்டில் தீக்குச்சி கொளுத்துவது போன்ற ஒரு பௌதிகச் செயல் அல்ல. மனிதன் எந்த முயற்சியும் செய்யாமல் இறைவன் அதை ஏற்றிவிடவும் மாட்டார். அப்படியானால் அது எப்படி நிகழும்? இதற்கு ஆதிசங்கர தனது உரையில் மிக அற்புதமானதொரு விளக்கத்தை அளிக்கிறார். ஒரு விளக்கிற்கு என்னென்ன தேவை என்பதை அவர் வரையறுக்கிறார். எண்ணெய், திரி, காற்று மற்றும் சுடர். இந்த நான்கும் ஆன்மீக பயணத்தில் எதை குறிக்கின்றன என்பதை பார்ப்போம். கூறுங்கள், கேட்க ஆவலாக உள்ளேன். சங்கரர் கூறுகிறார், பகவான் ஏற்றி வைக்கும் இந்த ஞான தீபத்தில் ஒருவருடைய இடையறாத பக்தி மற்றும் அன்பு கலந்த அகமலர்ச்சியே எண்ணெய், அதாவது ஸ்நேகம். ஆனால் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதுமா? எரிய ஒரு திரி வேண்டுமல்லவா? ஆமாம். அப்படியானால் இங்கு திரி என்பது எதை குறிக்கிறது? வேதாந்த சாஸ்திரங்களின் துணையோடு தகுந்த குருவின் வழிகாட்டுதலால் தூய்மைப்படுத்தப்பட்ட கூர்மையான புத்தியே விளக்கின் திரி. ஒரு மழுங்கிய புத்தியால் ஆழமான தத்துவங்களை கிரகிக்க முடியாது. தூய்மையான புத்தி திரி என்றால்
அதை எரிய வைக்கும் காற்று எது? பொதுவாக காற்று வீசினால் விளக்கு அணைந்து விடுமே. இங்கு கூறப்படும் காற்று ஒரு சூறாவளி அல்ல. அது தீபத்தை தொடர்ந்து எரியச் செய்யும் மெல்லிய பிராணக்காற்று. அந்த தூய புத்தியில் நிகழும் ஆழமான தொடர்ச்சியான சிந்திப்பு மற்றும் தியானமே சுடரை தூண்டும் காற்று. அதாவது மனனம் மற்றும் நிதித்தியாசனம். ஓ, நிதித்தியாசனம். ஆமாம், சந்தேகங்களை தீர்த்து கொண்டு உண்மையை தொடர்ந்து சிந்தித்தல். இந்த மூன்றும் பக்தி என்னும் எண்ணெய், தூய்மையான புத்தி என்னும் திரி, தியானம் என்னும் காற்று சரியான விகிதத்தில் சேரும்போது அங்கு ஒரு சுடர் ஒளிரத் தொடங்குகிறது. அந்த சுடர்தான் ஞானமா? மிகச்சரி. அந்த சுடர் வேறு எதுவுமல்ல, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம் என்ற தடையற்ற தெளிவான அறிவுதான். ஆக இறைவன் மந்திர வித்தையாக விளக்க ஏற்றவில்லை. முறையான சாஸ்திர விசாரணையின் மூலமும் தகுந்த குருவை நமக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமுமே இறைவன் இந்த ஞான தீபத்தை நமக்குள் ஒளிரச் செய்கிறார். மிகவும் அற்புதமான உருவகம் இது. அதாவது அந்த தீபத்தை ஏற்றுவதற்கான அத்தனை உபகரணங்களையும் அதற்கான சூழ்நிலையையும் இறைவன் நமக்கு வழங்குகிறார். நாம் அவற்றை பயன்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமாம். இப்போது இந்த அத்தியாயத்தின் மையப்பகுதிக்கு வருவோம். விபூதி அல்லது இறைவனின் சிறப்பான வெளிப்பாடுகள் பற்றிய பகுதி. மம தேஜோம்ச சம்பவம் என்று வருகிறதல்லவா? ஆமாம், மிகவும் பிரபலமான பகுதி. நாம் முன்னரே பேசினோம், எல்லாமே இறைவன்தான் என்று. ஆனால் இந்த பகுதியில் கிருஷ்ணர் சில சிறப்பான இடங்களில் இறைவனின் மாட்சிமை அதிகமாக வெளிப்படுவதை பட்டியலிடுகிறார். வார்த்தைகளில் நான் ஓங்காரமாக இருக்கிறேன், முனிவர்களில் நான் வியாசராக இருக்கிறேன், பாண்டவர்களில் அர்ஜுனனாகவும் மலைகளில் இமயமலையாகவும் நான் திகழ்கிறேன் என்று கூறுகிறார். உண்மைதான். இங்கே எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருகிறது. எல்லாமே இறைவன்தான், அந்த தங்கத்தின் உதாரணப்படி எல்லாமே அவனது வெளிப்பாடுதான் என்றால், இறைவன் மிக சிறந்த மற்றும் அசாதாரணமான மனிதர்களிடமும் பிரம்மாண்டமான மலைகளிடமோ பெரு நதிகளிடமோ மட்டுமே இருக்கிறாரா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படியானால் சாதாரண மக்கள், அன்றாடம் கஷ்டப்படும் கூலித் தொழிலாளர்கள், குப்பமேடுகள், பேரற்ற சிறு பூச்சிகள், விலங்குகள் ஆகியவை இறைவனின் வெளிப்பாடு இல்லையா? இறைவன் என்ன அவ்வளவு பாரபட்சம் பார்க்கக்கூடியவரா? இது வேதாந்தம் கற்கும் அனைவர் மனதிலும் எழுமுறு மிக முக்கியமான கேள்விதான். இதற்கு பதிலளிக்க நாம் மனித மனத்தின் உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மனித மனம் உடனடியாக அருவமான எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை, அதாவது நிர்குண பிரம்மத்தை கிரகிக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த விபூதியா? ஆமாம். ஒரு குப்பை மேட்டையோ ஒரு கொசுவையோ பார்த்து இதோ இறைவன் என்று சொன்னால் பக்குவப்படாத மனம் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் இந்த விபூதி யோகம் என்பது விஸ்வரூப பக்திக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு ஆரம்ப படிக்கட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. ஓ, இது ஒரு படிக்கட்டு. ஆம். பிரபஞ்சம் முழுவதுமே இறைவனின் ஒரு சிறு கூறில்தான் நிலைத்திருக்கிறது. அதாவது ஏகாம் சேன ஸ்திதோ ஜகத் என்று கிருஷ்ணரே இறுதியாக கூறுகிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு சிறு எறும்பும் அந்த எறும்பை சுமக்கும் மண்ணும் இறைவனின் வெளிப்பாடுதான். ஆனால் சிறப்பான பிரம்மாண்டமான விஷயங்களில் இறைவனைக் காண்பது தியானத்திற்கான ஒரு கருவி மட்டுமே. அதாவது ஒரு ஆலம்பனம் என்று சொல்லலாமா? மிகச்சரியாக சொன்னீர்கள், ஒரு ஆலம்பனம். பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது உங்கள் மனம் என்ன ஆகிறது? அது தானாகவே அமைதியாகிறது. ஒரு கணம் உங்களை மறந்து ஒரு பரவச நிலையை அடைகிறீர்கள். அந்த ஆச்சரியமும் பரவசமும் தான் இறைவனை உணர்வதற்கான முதல் படி. அப்படியானால் இது பயிற்சி செய்வதற்கான ஒரு உத்தி என்று சொல்கிறீர்களா? முதலில் பிரம்மாண்டமான விஷயங்களில் இறைவனை பார்த்து பழகி, பிறகு படிப்படியாக சாதாரண விஷயங்களிலும் அவனை காணும் பக்குவத்தை அடைவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு படிக்கட்டு. மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். மேலும் இதன் இன்னொரு மிக முக்கியமான உளவியல் நோக்கத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பொதுவாக யாரோ ஒருவரின் சிறப்பான திறமையை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவன் மிகச் சிறப்பாக பாடுகிறான், அல்லது ஒரு சக ஊழியர் மிக திறமையாக வேலை செய்கிறார். அப்போது நமது முதல் உணர்வு என்னவாக இருக்கும்? இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சிறப்பாகச் செய்கிறான் என்ற பொறாமையும், நமக்கு அந்த திறமை இல்லையே என்ற தாழ்வு மனப்பான்மையும் தானே மேலோங்கும். ஆமாம், மனித இயல்பு அதுதான்.
நம்மை அறியாமலேயே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அல்லது பொறாமை தோன்றும். ஆனால் நீங்கள் விபூதி யோகத்தை பயிற்சி செய்யும் ஒருவராக இருந்தால் அந்த திறமையை அவருடைய தனிப்பட்ட திறமையாக பார்க்க மாட்டீர்கள். அப்படியா? பின்ன எப்படி பார்ப்போம்? அது இறைவனின் விபூதி, இறைவனின் வெளிப்பாடு என்று காணத் தொடங்குவீர்கள். இறைவன் அவனது உடலின் மூலமாக தனது திறமையை வெளிப்படுத்துகிறான் என்று எண்ணும்போது அங்கு பொறாமைக்கு எப்படி இடம் இருக்க முடியும்? அகங்காரம் அழிந்து விடுகிறது. அருமையான விளக்கம். ஒரு மாபெரும் அழகையோ திறமையையோ காணும்போது மனம் தாழ்மையுடன் இறைவனை மானசீகமாக வணங்கத் தொடங்குகிறது. வாசுதேவ சர்வம், அதாவது அனைத்தும் இறைவனே என்ற உயரிய அத்வைத்த நிலைப்பாட்டிற்கு நம்மை அழைத்துச் செல்லவே சிறப்பானவற்றில் இறைவனை காணும் இந்த பயிற்சி பகவத்கீதையில் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான கண்ணோட்டம் இது! விபூதியோகம் என்பது வெறுமனே பகவான் தன்னுடைய சக்திகளையும் பெருமைகளையும் தற்பெருமையாக பட்டியலிடும் ஒரு அத்தியாயம் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய பிழை என்பது இப்போது புரிகிறது. ஆமாம், அது ஒரு தற்பெருமை அல்ல. உண்மையில் அது நம் அகங்காரத்தை வேரறுக்கச் செயல்படும் ஒரு மிகச்சிறந்த உளவியல் கருவி. எந்த ஒரு பெருமையும் திறமையும் நம்முடையதல்ல, எல்லாமே இறைவனுடையதே என்ற ஆழமான உண்மையை உணர்த்தி நம்மை மெல்ல மெல்ல நிர்குண பிரம்மத்தை, அதாவது அரூபமான பரம்பொருளை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு மாபெரும் தத்துவ பயணமாகவே இந்த அத்தியாயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எப்போது ஒருவன் தன்னிடம் உள்ள திறமைகளையும் மற்றவர்களிடம் உள்ள திறமைகளையும் இறைவனின் வெளிப்பாடாகவே பார்க்கத் தொடங்குகிறானோ அவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையிலான இடைவெளி குறையத் தொடங்குகிறது. அவனுக்குள் உள்ள நான் என்ற மமதை மெல்ல மெல்ல கரைந்து எல்லாம் அவன் செயல் என்ற பரிபூர்ண சரணாகதி பிறக்கிறது. இந்த சரணாகதிதான் மனத்தூய்மையை தந்து மனிதனை முக்திக்கு இட்டுச் செல்லும். உண்மையாகவே இது ஒரு ஆழமான தத்துவ பயணம். இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் நேயர்களே, உங்களுக்கு ஒரு இறுதிச் சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். நாளை நீங்கள் உங்கள் அலுவலகத்திலோ தொழிலிலோ உங்களுக்கு போட்டியாக இருக்கும் ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதிகம் வெறுக்கும் ஒரு நபரையோ சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவரிடமுள்ள ஓர் அபாரமான திறமையை அல்லது நற்குணத்தை காண நேரிட்டால் அதை அவருடைய தனிப்பட்ட திறமையாக கருதி பொறாமையிலோ கோபத்திலோ எறிவீர்களா? இது மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அல்லது அந்த திறமை சாட்சாத் ஈஸ்வரனின் வெளிப்பாடுதான் என்பதை உணர்ந்து அந்த நபரை கடந்து அந்த திறமையை மானசீகமாக வணங்குவீர்களா? நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நாம் ஒரு எக்ஸ்ரே இயந்திரம் மற்றும் தெளிவற்ற நிலப்பரப்பு பற்றி பேசினோம். பிரபஞ்சத்தின் அத்தனை அழகுகளையும் திறமைகளையும், ஏன் உங்கள் எதிரியிடமுள்ள நல்லனவற்றையும் இறைவனின் விபூதியாக காணும் அந்த ஒற்றை பார்வை உங்களுக்கு கிடைத்துவிட்டால் அந்த தெளிவற்ற மங்கலான வாழ்க்கை நிலப்பரப்பு முற்றிலும் தெளிவாகிவிடாதா? கண்டிப்பாக தெளிவாகிவிடும். எல்லாமே இறைவனின் வெளிப்பாடு என்ற ஒற்றை தத்துவத்தை புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கையின் பல தேவையற்ற வலிகளையும் பொறாமைகளையும் மன உளைச்சல்களையும் வேரோடு அழித்துவிடும். இந்த சிந்தனையோடு இன்றைய தத்துவ பயணத்தை நிறைவு செய்கிறோம். சிந்தித்துப் பாருங்கள்.